உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தை சொல்லுப்பா. அத்தை நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நாங்க இங்க பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க வந்துருவோம். நீங்க கொஞ்ச நேரம் மட்டும் சமாளிச்சா போதும். அது கொஞ்சம் இருக்குடா. இப்ப சரியா இருக்கா? எல்லாரும் கொஞ்சம் மேல வாங்களேன். என்னாச்சு? என்னக்கா என்னாச்சு? என்னன்னே தெரியல. ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டே இருக்கோம். நந்தினி கதவை திறக்க மாட்டேங்கிறா. எல்லாரும் கொஞ்சம் மேல வாங்க. கல்யாணி ஏதோ திட்டம் போட்டுதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நானும் பொறுமையா போகலான்னு பாக்குறேன். ஆனா அது நடக்காது போலயே. இன்னைக்கு ஒரு கை பாத்திர வேண்டியது. ஐயோ, நீங்க வர வரைக்கும் கதவையே திறக்காம என்னன்னு சொல்லிப்பா நான் சமாளிக்கிறது. நீங்க கதவை திறந்து விடுங்க அத்தை. கதவை திறந்து விடவா? என்னப்பா சொல்ற? ஆமா அத்தை, நீங்க தைரியமா கதவை திறந்து விடுங்க. சுப்பு, 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 கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க, கொஞ்சம் வந்து பாருங்க. என்ன சிமுனி மேகல? சுப்பு கதவு திறக்க மாட்டேங்கிறா. சுப்பு, சுப்பு, கதவு திறமா. ஏன் சுப்பு கதவு திறக்க எவ்வளவு நேரம்? என்னாச்சு? இது உள்ளதானே இருக்கா? அதுக்குள்ள தேவையெல்லாம் பயமுறுத்திட்டீங்க. சுப்பு இங்க வாமா. எவ்வளவு தைரியமா கதவை திறந்துக்கிட்டு வரா. ஏமா ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு இருந்தாங்களாமே, நீ ஏன் திறக்கவே இல்லை? ஏன் எவ்வளவு நேரம் ஆச்சு? கதவு இறுகிக்கிச்சு போலண்ணே. நாங்களும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு திறக்க பார்த்தோம். ஆனா திறக்கவே முடியலண்ணே. கதவு இறுக்கிடுச்சுன்னா நாங்க கதவை தட்டும் போதே சொல்ல வேண்டியதானே. அவ்வளவு நேரம் கதவை தட்டிக்கிட்டு இருந்தோம், ஒண்ணுமே சொல்லல. அண்ணி, நான் தான் சொன்னனே. அண்ணி எப்ப சொன்னீங்க? போய் சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. சொன்னா கல்யாணி. என்ன நீங்களும் சேர்ந்து சொன்னாங்கன்னு சொல்றீங்க? அப்ப எனக்கு காது கேட்கலன்னு சொல்ல வரீங்களா? இல்ல கல்யாணி, நீ கீழே போனதுக்கு அப்புறம் அவ சொன்னா. சரி, இறுக்கிக்கிட்ட கதவு இப்ப மட்டும் எப்படி திறந்துச்சு? அது வந்து கதவு இறுகிக்கிச்சுன்னு சொன்ன உடனே அண்ணி தான் வந்து அலமாரியில இருக்கிற எண்ணெயை எடுத்து தாழ்பால் சந்துல போட்டு பாருன்னு சொன்னாங்க. எண்ணெயை எடுத்து நான் தாழ்பால் சந்துல போட்டதும் கதவு வந்து திறந்துச்சானே. இதுக்கா இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் பதட்டமாக்கிட்டீங்களே. ஒண்ணும் இல்லாத விஷயத்த ஏன் இப்படி பெருசுபடுத்தின கல்யாணி? நான் ஒண்ணும் வேணும்னே பண்ணல. கதவு திறக்கலன்னதும் எனக்கு பதட்டம் ஆயிருச்சு. அதனால தான் எல்லாரையும் கூட்டு வந்தேன். அத்தை நீங்க பயப்படாம கதவை திறந்து விடுங்க. ஆனா கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி ரோஹிணி, நீ போய் பாத்ரூம்ல தண்ணியை திறந்து விட்டுட்டு வா. சரிங்கண்ணா. இந்த போனை அப்படியே ஸ்பீக்கர்ல போட்டு பாத்ரூம்ல வச்சிரு. ஓகேண்ணா. எங்க வீட்டு பாத்ரூம் தாப்பா கொஞ்சம் மக்கரான தாப்பா தான். அதனால நீ வேகமா சாத்துனேனா அது தன்னால உள்ள சாத்திக்கும். சரி, ஓகேண்ணா. அங்க சாரி வச்சிரு. வச்சிட்டேண்ணா. அப்புறம் இப்ப தண்ணியை திறந்து விடு. ஒரு நிமிஷம். தவளம் வச்சிடுறேண்ணா. எல்லாம் உள்ள வச்சிட்டே இல்ல? வச்சிட்டேன். இப்ப போன ஸ்பீக்கர்ல போட்டு அங்கேயே வை. சரி. என்ன பண்றது? அம்மா போய் தரங்க. எப்படி? போங்கம்மா போங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஏம்பா நந்தினி உள்ள இருந்தா நான் இப்ப கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. இப்போ பதில் வருதான்னு பாப்போம். ஆமா. என்ன சித்தப்பா? என்ன விஷயம்? ஆமா, எல்லாரும் இங்க வந்து நிக்கிறோம். நீ உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாத்ரூம்குள்ள நான் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன்? குளிச்சிட்டு தான் இருக்கேன். அவ குளிச்சிட்டு வந்ததும் அவளை கலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வரோம். இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இதுல ஏதோ ஃப்ராட் தனம் இருக்கு. அதுதான் எனக்கு என்னன்னே புரியல. டேய், என்னடா புரியல?
நீங்க இவ்வளவு நேரம் நடந்துகிட்டதே ரொம்ப தப்பா இருந்துச்சு. முதல்ல எல்லாரும் வெளியே வாங்க. ஐயோ மாமா, நீங்க புரியாம பேசாதீங்க. நந்தினி இங்க இருக்கவே முடியாது. ஏன்டா இருக்க முடியாது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நந்தினி யார் கூடயோ பைக்ல போறத என் 2 கண்ணால பார்த்த மாமா. அப்ப எப்படி அவ இங்க இருப்பா? அப்படின்னா ஒருவேளை நந்தினி இன்டர்வியூக்கு கிளம்பி போயிருப்பாளோ? என்னடா முட்டாள்தனமா பேசுற? உள்ள குரல் கேக்குது, அவளை வெளியே பார்த்தன்ற. வீட்டுல விசேஷத்தை வச்சுட்டு வெளியே கிடா போவா? ஐயோ, நான் ஒண்ணு வளரல மாமா. சத்தியமா நான் சொல்றது உண்மை. நான் என்னோட 2 கண்ணாலையும் பார்த்தேன் அவளை. டேய், திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? உன்னை மன்னிச்சு திரும்பவும் வீட்டுக்குள்ள விட்டது பெரிய தப்பா போச்சு. இதுக்குதான் நீ மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தியா? மாமா, நான் யார் மேல சத்தியம் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். நான் சொல்றது சத்தியமா உண்மை. நந்தினி இங்க இல்ல. அவ யார் கூடயே போனது உண்மைதான். இத பாரு, என் பேத்திய பத்தி ஏதாவது தப்பா சொல்லிட்டு இருந்த உன் நாக்க வெட்டி போட்டுருவேன். சும்மா அவனை திட்டி பயமுறுத்திட்டு இருக்காதீங்க. அவன் சொல்றது உண்மைதான். எதை வச்சுமா உண்மைன்னு சொல்றீங்க? டேய், இதுக்கு முன்னாலேயே நான் இந்த ரூம்குள்ள வந்தேன். அப்ப என்னையே உள்ள விடல. நீ அப்படி இல்ல. என்னையே உள்ள விடல. ம். நந்தினி உள்ள இல்லைங்கிறதுனால தானே என்ன உள்ள விடல. சுப்பு, உங்க அண்ணன் கிட்ட நீங்க போய் பேச மாட்டீங்கல்ல? உண்மையை சொல்லுங்க. உங்க பொண்ணு இங்க இல்ல தானே? அவ வேற எங்கேயோ தானே போயிருக்கா? இவ்ளோ நேரம் நீங்களும் இவ்வளவு சேர்ந்து அவ இங்க இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு தானே இருந்தீங்க. ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? இதான் உங்க பொண்ணை வளர்க்குற லட்சணமா? ஆம்பளை இல்லாத குடும்பங்கிறதுனால இஷ்டத்துக்கு இருக்கீங்கல்ல? என்னமோ ஒத்த ஆளா உங்க பொண்ணை வளர்த்துட்டீங்கன்னு எல்லாரும் உங்களை பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்பதானே தெரியுது, இந்த மாதிரி திருட்டுத்தனமும் களவாணித்தனமும் பண்ணிதான் நீங்க உங்க பொண்ணை படிக்க வச்சு வளர்த்திருக்கீங்கன்னு. அண்ணி, இப்படி எல்லாம் பேசாதீங்க அண்ணி. என்ன பேசாதீங்க? உங்க புருஷன் செத்ததுமே எங்க வீட்டுக்கு வந்துருங்கன்னு தானே உங்களை கூப்பிட்டாங்க. அப்ப நீங்க வரலன்னு சொன்னத இவ்ளோ நாளா வைராகியம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்க உங்க இஷ்டத்துக்கு இருக்கலாங்கிறதுக்காக தான் வராம இருந்தீங்க. நீங்க இப்பதான் தெரியுது. இன்னைக்கு பூ முடிக்கிறது உங்க பொண்ணுக்கு தானே? அதுக்கு தானே ஊரே கூடி இருக்கு. இந்த நேரத்துல எல்லார் கண்ணுலயும் மண்ணை தூவிட்டு ஒரு பொட்ட புள்ளைய வெளியே அனுப்பியிருக்கீங்கல்ல, நீங்க எவ்வளவு பெரிய திலாலங்கடியா இருப்பீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.